தொலைநோக்கு பார்வைமிக்க தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தலில் 39 பேர் அபேட்சர்களாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்றாலும் அவர்களில் ஒருவரே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அவர் யாராக இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது அவசியம். 39 ஜனாதிபதி வேட்பாளர்களிலும் நாடு முகம் கொடுக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய முன்னோடி அனுபவம் உள்ள ஒரு வேட்பாளரை தெரிவு செய்வது வாக்காளர்களின் பொறுப்பாகும். அந்த வகையில் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே களத்தில் இருக்கிறார். அவரை இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டியதற்கான நியாயங்கள் ஏராளமாக உள்ளன. அவற்றை நாம் கருத்தில் கொண்டு செயற்படுவது அவசியம். கொழும்பு ராயல் கல்லூரியில் கல்வி பயின்ற ரணில் விக்ரமசிங்க கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்ட பீடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். இலங்கை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று நாட்டின் பிரதமரான ஒரே நபர் இவர்தான். 1970 ஐக்கிய தேசிய கட்சியின் கலனி தொகுதியின் பிரதம அமைப்பாளராகவும் பின்னர் பியகம தொகுதியின் பிரதான அமைப்பாளராகவும் ஆனார். ஜே.ஆர். ஜெயவர்தன அரசாங்கத்தின் அமைச்சரவையில் இளம் அமைச்சராக இருந்த இவர் இளைஞர் விவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அவரது அரசியல் வாழ்க்கையில் அவர் கல்வி, நிதி, இளைஞர் விவகாரம், பொருளாதார மேம்பாடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல அமைச்சு பதவிகளை மாத்திரமல்லாமல் எதிர்க்கட்சி தலைவராகவும் பிரதமராகவும் பதவிகளை வகித்திருக்கிறார். அவர் அமைச்சர் பதவிகள் வகித்த காலத்தில் நாட்டுக்கு ஆற்றியுள்ள சேவைகள், புரிந்துள்ள சாதனைகள் எதிர்காலத்திற்கான புதிய பாதைகளை திறப்பதற்கு அடித்தளமிட்டிருக்கிறது. தொலைநோக்கு கொண்ட அரசியல் தலைவரான இவர் 1993 முதல் 2022 வரையான காலப்பகுதியில் 5 தடவைகள் இலங்கையின் பிரதமராக பதவி வகித்திருக்கிறார். 1994 முதல் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருந்து வருகிறார். 2022 முதல் பாதியில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு முற்றிலும் அராஜகமான சூழ்நிலை நாட்டில் ஏற்பட்டிருந்தது. அண்மை கால வரலாற்றில் ஒட்டுமொத்த நாடு மிக மோசமான பொருளாதார, சமூக, அரசியல் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டது. எரிபொருள், பால்மா, சமையல் எரிவாயு உள்ளிட்ட அனைத்துக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் மக்கள் நீண்ட வரிசையில் நாட்கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதற்கு எதிரான கோபம் மக்கள் போராட்டமாக வெடித்தது. இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியை மக்களே பதவியில் இருந்து அகற்றிய முதல் சந்தர்ப்பமாக இது அமைந்தது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச 2022 ஜூலை 13ஆம் தேதி நாட்டை விட்டு வெளியேறினார். அச்சமயம் நாட்டின் தலைமையை ஏற்க எவரும் முன்வராத சூழலில் நாட்டினதும் மக்களினதும் நலன்களை முன்னிலைப்படுத்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே அப்பதவியை ஏற்றார். அவர் நாட்டை பொறுப்பேற்ற போது இலங்கையின் வெளிநாட்டு செலாவணி கையிருப்பு $50 மில்லியன் குறைவாகவே இருந்தது. அச்சமயம் அவர் தமது அரசியல் முதிர்ச்சியை வெளிப்படுத்த தொடங்கினார். அதனூடாக அவர் மீது நாட்டு மக்களிடையே நம்பிக்கை ஏற்பட்டது. நாளாந்த மின்வெட்டு முடிவுக்கு வந்தது. அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு நீங்கியது. எரிபொருள், எரிவாயு வரிசை யுகம் நாட்டை விட்டு நீங்கின. பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் வழக்கம் போன்று இயங்கும் நிலை உருவாகின. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த பொருளாதார வேலை திட்டங்கள் மற்றும் தீர்மானங்களினால் நாடு பொருளாதார மறுமலர்ச்சி பாதையில் பிரவேசித்தது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்ற தொலைநோக்கு தலைவரின் எதிர்கால பார்வைக்கு 2 சான்றுகள் உங்கள் கைகளில் உள்ளன. நீருக்கடியில் இருப்பதும் கைபேசிதான் 2 ஆதாரங்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் ரணில் விக்ரமசிங்க தான் தெற்காசியாவில் இணையத்தை பயன்படுத்தும் முதல் நாடாக இலங்கையை மாற்றினார். இணையம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது பழங்குடியினர் பொறுத்து கொள்ளவில்லை. இணையத்தை சாப்பிட முடியுமா என்று கேட்டார்கள். இன்று அதே இணையத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொய் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கு பயன்படுத்தப்படுவது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது. அதே போன்று தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவரான ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கைத்தொலைபேசியை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தினார். இணையம், கணனி, கையடக்க தொலைபேசி அறிமுகத்துடன் நின்று விடாத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உலகில் எதிர்கால சந்ததியினரின் இருப்பு பற்றிய தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்ததால் கணனி விஞ்ஞான கட்டமைப்புக்கு முன்னுரிமை அளித்து வேலை திட்டங்களை ஆரம்பித்தார். இவர் நாட்டுக்காக ஆற்றிய பணிகளில் ஒரு சிறு பகுதியே இவை. எனினும் அவர் அரசியலில் இருந்து புகழோ, பணமோ, அதிகாரமோ தேடவில்லை என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளன. ஜென்டில்மேன் குணங்கள் நிரம்பிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பாரம்பரிய சொத்தை கூட தொண்டுக்காக நன்கொடையாக அளித்திருக்கிறார். ஆகவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டினதும் மக்களினதும் நலன்களை முன்னிலைப்படுத்தி தீர்மானம் எடுக்க வேண்டிய பொறுப்பு மக்கள் முன்பாக இருக்கிறது.
அது நாட்டின் எதிர்காலத்திற்கான முதலீடாகும். இது போன்ற அரசியல் தகவலை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியுடன். வணக்கம்.